Hi friends, நான் Chitra, SEBI registered research analyst. Welcome to my YouTube channel, Trader Chitra Tamil. இந்த வீடியோல நம்ம intraday tradingல ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டரான VWAP, அதாவது Volume Weighted Average Price பத்தி பார்க்க போறோம். VWAP-னா என்ன? அது எப்படி கால்குலேட் ஆகுது? Traders ஏன் VWAP யூஸ் பண்றாங்க? பிரைஸ் VWAP-க்கு மேல இருந்தா என்ன அர்த்தம்? பிரைஸ் VWAP-க்கு கீழ இருந்தா என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோல கிளியரா நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி VWAP யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை ஏன் யூஸ் பண்றீங்க, அதுல இருந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட் எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ VWAP-னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இண்டிகேட்டர். ஒரு ட்ரேடிங் டே ஸ்டாக்ல என்ன ஆவரேஜ் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகே, பிரைஸ் மட்டும் இல்லாம வால்யூமும் கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஓகே, இன்ட்ராடே சார்ட்ல இது ஒரு சிங்கிள் லைனா தான் தெரியும், இப்படிதான் இருக்கும், மூவிங் ஆவரேஜ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, பிரைஸ் VWAP-க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தா புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகும், பிரைஸ் VWAP-க்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருந்தா பேரிஷ் ட்ரெண்ட் ஆகும் கன்சிடர் பண்றாங்க. ஓகே, VWAP வந்து இன்ட்ராடே சார்ட்ல ஒரு சிங்கிள் லைனா தான் தெரியும். இந்த இண்டிகேட்டர் பிரைஸும் வால்யூமும் ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனால மார்க்கெட்டோட ஆக்சுவல் ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸை நமக்கு காட்டுது. ட்ரேடர்ஸ் VWAP யூஸ் பண்ணி மார்க்கெட் புல்லிஷா இருக்காங்க, இல்ல பியரிஷா இருக்காங்க, இல்லைன்னா ஃபேர் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்றாங்க VWAP யூஸ் பண்ணி. ஸோ முக்கியமா ஒவ்வொரு ட்ரேடிங் டேலையும் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது VWAP ரீசெட் ஆகி அந்த நாளுக்கு உண்டான கால்குலேஷனை புதுசா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்து VWAP-ஓட ஃபார்முலா என்னங்கிறது பார்க்கலாம். VWAP equal to sum of price multiply volume divided by total volume. ஸோ ப்ரைஸ்னா என்ன? ஒரு பர்டிகுலர் டைம்ல ஸ்டாக் என்ன ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகுதோ அதான் ப்ரைஸ். ஓகே, வால்யூம்னா வால்யூம் வந்து அந்த டைப்ல எத்தனை ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுதோ அந்த வால்யூம் தான் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் மல்டிப்ளை பை வால்யூம் சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து பிரைஸையும் வால்யூமோட மல்டிப்ளை பண்ணினா அந்த ட்ரேடோட டோட்டல் வால்யூம் கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் பிரைஸ் மல்டிப்ளை பை வால்யூம்னா ட்ரேடிங்கே முழுவதும் நடந்த எல்லா ட்ரேட்ஸோட டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம்னா ட்ரேடிங் டே முழுவதும் ட்ரேடான மொத்தமான ஷேர்ஸோட எண்ணிக்கை. இப்போ VWAP வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். சப்போஸ் பிரைஸ் வந்து 100 rupees-உம் வால்யூம் 100 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பிரைஸ் 110 rupees, வால்யூம் 200 ஷேர்ஸ். ஸோ டோட்டல் ட்ரேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரைஸ் மல்டிப்ளை பை வால்யூம், அதாவது 100 மல்டிப்ளை பை 100 பிளஸ் 110 மல்டிப்ளை பை 200. ஸோ 32,000 கிடைச்சிரும். ஓகே, டோட்டல் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் ஆஃப் ஷேர்ஸ், தட் இஸ் 100 பிளஸ் 200, 300 தான் ஷேர்ஸ், அதாவது டோட்டல் வால்யூம். VWAP என்ன? டோட்டல் ட்ரேட் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வால்யூம். ஸோ 32,000 டிவைடட் பை 300 rupees 106.67. அதுதான் VWAP, which represents the average traded price after considering the volume. அதுதான் average traded price. வால்யூமும் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுதான் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். ஓகே, இப்போ பிரைஸ் வந்து above VWAP அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ், அதாவது கரண்ட் பிரைஸ் VWAP-க்கு மேல இருந்தா பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம், மார்க்கெட் புல்லிஷ் சென்டிமெண்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். அதுவே பிரைஸ் பிலோ VWAP-னா மார்க்கெட் பியரிஷ்னு அர்த்தம். கரண்ட் பிரைஸ் VWAP-க்கு கீழே இருந்தா செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம், மார்க்கெட் பியரர் சென்டிமெண்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். இதுதான் VWAP இந்த இடத்துல பிரைஸ் VWAP-க்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ புல்லிஷ் சென்டிமெண்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, VWAP கியூமுலேட்டிவ் இன் நேச்சர்னு சொல்றாங்க. VWAP மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கால்குலேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு நியூ ட்ரேட்லயும் கேண்டில் வரும்போது அந்த பிரைஸும் வால்யூமும் ப்ரீவியஸ் கால்குலேஷனோட ஆட் ஆகும். ஓகே, அதாவது VWAP வந்து ரீசன்ட் கேண்டில்ஸை மட்டும் யூஸ் பண்ணாம ட்ரேடிங் செஷன்ல ஸ்டார்ட் ஆன நேரத்துல இருந்து கரண்ட் டைம் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரைஸும் வால்யூமும் டேட்டாவை ஆட் பண்ணி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங் டே முடிஞ்ச பிறகும் VWAP ரீசெட் ஆகி நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேல புதுசாக கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 10 AM-ல பார்த்தீங்கன்னா VWAP மார்க்கெட் ஓப்பன் ஆன நேரத்துலேருந்து 10 AM வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைஸையும் வால்யூமையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கும். அதுவே இப்போ 1 PM-ல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, VWAP மார்க்கெட் ஓப்பன் ஆன நேரத்துலேருந்து 1 PM வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாவையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி டேட்டா கண்டினியூஸாக ஆட் ஆகிட்டே இருந்ததுனால தான் நம்ம VWAP-ஐ கியூமுலேட்டிவ் இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். VWAP வந்து
ப்ரைஸுக்கும் வால்யூத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் VWAP வந்து ஒரு இன்ட்ராடே இண்டிகேட்டர். ஓகே, VWAPக்கும் மூவிங் ஆவரேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த பிக்சரில் இது வந்து 5 மூவிங் ஆவரேஜ், அதாவது 5 எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இது வந்து 50 மூவிங் ஆவரேஜ். ஓகே, 5 மூவிங் ஆவரேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் டேட்டாவோட 5 மினிட்ஸ் கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் 5 மினிட்ஸ் கேண்டில், இப்போ எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி, இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் 5 மினிட்ஸ் கேண்டிலோட டேட்டா கொடுக்குறாங்க. ஓகே, 50 மூவிங் ஆவரேஜ்னா ப்ரீவியஸ் 50 கேண்டில்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ மூவிங் ஆவரேஜும் VWAPும் ரெண்டும் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான். ஆனால் மூவிங் ஆவரேஜ் ப்ரீவியஸான ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் கேண்டில்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போது பார்த்தீங்கன்னா 5 மூவிங் ஆவரேஜ்னா ப்ரீவியஸ் 5 கேண்டில்ஸோட டேட்டா மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் VWAP மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்து கரண்ட் டைம் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைஸும் வால்யூம் டேட்டாவையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மூவிங் ஆவரேஜும் வால்யூமும் கன்சிடர் பண்ணுறது, ஆனால் VWAP வந்து வால்யூமும் கன்சிடர் பண்ணுறாங்க. இதனால இன்ட்ராடே ட்ரேடிங்கில் VWAP மார்க்கெட்டோட ஃபேர் வேல்யூவை காட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ இது வந்து TCLC பிவோட்ஸ் CPR இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர்லேயே VWAP, CPR, அப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை எல்லாமே ப்ளாட் ஆகிடும். இது கஸ்டமைஸ்ட் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இண்டிகேட்டர் தான் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே VWAP வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா VWAPோட கலர் வந்து ப்ளூ கலரில் வச்சுருக்கேன். ஸ்டைல்ஸில் போனீங்கன்னா VWAP அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. CPR நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ட்ரெண்ட் எந்த சைடு இருக்குங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதனால். ஓகே, கிளிக் ஆன் ஓகே. இப்போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து CPRல தான் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் ப்ரைஸ் VWAPக்கு அபவ் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் தான். ஓகே, ஸோ அகெயின் ப்ரைஸ் வந்து VWAPல சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்துருக்குது ப்ரைஸு. எகெயின் ப்ரைஸ் VWAPக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது ஓவரால் ட்ரெண்ட் வந்து பியரிஷாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் VWAPக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு புல்லிஷ்லேருந்து பியரிஷ்க்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில் VWAPக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், பியரிஷ் கேண்டிலாக தான் இருக்குது. ஓகே, ஸோ VWAPக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து பியரிஷாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸு VWAPல புல் பேக் ஆகி மேலே சஸ்டெயினாக ட்ரை பண்ணியிருக்குது. பட் ரிஜெக்ஷன் தான் கிடைச்சது. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா VWAPலேருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ VWAP அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸு VWAP ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷன் வந்திருக்கு VWAPல. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக VWAP ஆக்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. ஓகே, அந்த டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரைஸ் VWAPக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில், அதாவது இட்ஸ் எ லாங் லெக் டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து VWAPல மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன ட்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் அதுவுமே ஒரு டோஜி கேண்டில் தான். ஸோ ப்ரைஸ் VWAPக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷாக தான் இருக்குது. எகெயின் VWAP வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டினியூஸ்லி அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் PDL டச் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் CPR போயிட்டு அங்கேருந்து எகெயின் ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா VWAP இண்டெக்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் VWAP வந்து ஸ்டாக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரிலையன்ஸோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா PDHல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, அதாவது VWAPல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில். ஏன் இது பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன்னா மேலே பார்த்தீங்கன்னா லாங் வீக் இருக்குது இந்த கேண்டிலுக்கு. ஸோ அந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ பியரிஷ் கேண்டில். ஓகே, இது ஒரு டோஜி கேண்டில் தான். ஸோ ஒரு பியரிஷ் கேண்டில். ஓகே, எகெயின் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் ஒரு ரெட் கேண்டிலாக தான் இருக்குது. VWAPக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, VWAPக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஓவரால் ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது, பியரிஷாக தான் இருக்குது. எகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு VWAPக்கு புல் பேக் கொடுத்துருக்கு. VWAPக்கு புல் பேக் கொடுத்து எகெயின் ரிஜெக்ஷன் தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் தான் அங்கே அந்த இடத்துல இருக்குது. ஓகே, எகெயின் ரிஜெக்ஷன். ஸோ எகெயின் ட்ரெண்ட் வந்து பியரிஷாக தான் இருக்குது. ப்ரைஸ் அங்கேருந்து ஃபாலோ ஆகி CPR வரைக்கும் வந்திருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் VWAP-க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில், புல்லிஷ் கேண்டில். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. PDH கிராஸ் பண்ணி ஃபுல் அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்குது. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில், VWAP-க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கேண்டில் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். ஓகே, எகெயின் ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. எகெயின் ப்ரைஸ் வந்து CPR போய் அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்து VWAP-ல எகெயின் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, எகெயின் கண்டினியூஸாக ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. ஓகே, ஸோ VWAP-க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எகெயின் ப்ரைஸ் வந்து பிவோட் பாயிண்ட்டை டச் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் கொடுத்து எகெயின் ப்ரைஸு மீன்ஸ் டவுன் ட்ரெண்டில் வந்து VWAP-ல மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல் ட்ரேடர் சித்ரா. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் இண்டெக்ஸோட வியூஸ் ஷேர் பண்ணுவேன், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட வியூஸ் ஷேர் பண்ணுவேன், கால்ஸும் கொடுப்பேன். ஸோ இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க என்னோட இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். Okay, hope this video is useful to you. Please don't forget to like, share and subscribe. Click the bell icon too for my upcoming video notifications. Thank you for watching.